மகரம். அவங்க எந்த கோவிலுக்கு போகணும்? போக வேண்டிய கோவில் வந்து மலையும் மலை சார்ந்த இடம். அதாவது ஒரு அடர்ந்த காடு, வனம் அந்த மாதிரியான இடத்துக்கு இவங்க போகிறது சிறப்பு. அவிட்டமாக இருந்து மகரமாக இருப்பார்களே ஆனால் அது கஷ்டம். முதல் 2 பாதம். அதுவே அவிட்டம் கும்பமாக இருப்பார்களே ஆனால் அது அதிர்ஷ்டம். காடு சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லும்போது திருக்குற்றாலம் அற்புதமான ஸ்தலம். அந்த இடத்துல சிவபெருமான் 5 விதமாக காட்சி தரார். நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நான் அந்த மண்ணை தான் பூஜை செய்வேன். ஏன்னா அந்த மண்ணுக்கு தான் மகிமை அதிகம். அந்த மண்ணாக இந்த பூமியாக தான் சாமி இருக்கார். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான். 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கும் உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? அருமைமா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து மகரம், அவங்க எந்த கோவிலுக்கு போகணும்? மகர ராசியை பொறுத்தவரையிலமா இவங்க போக வேண்டிய கோவில் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். அதாவது இப்போ ஒரு அடர்ந்த காடு, வனம் அந்த மாதிரியான இடத்துக்கு இவங்க போகிறது சிறப்பு. ஏன்னா பேசிக்காக இது சனியுடைய வீடு. ராசிநாதன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீடு. சனி வந்து ஒரு இருட்டு, டார்க்கான பிளேஸு. ஆனாலுமே கூட பழமை வாய்ந்தது, வேல்யூவான பிளேஸாக இருக்கும். கிராமமாக இருந்தாலுமே கூட ரொம்ப வேலிடான கிராமங்களாக இருக்கும். இப்போ வனம்னா அடர்த்தி, இருட்டு என்பதை விட அது அங்கே தான் நிறைய மூலிகைகள் இருக்கும். ஒர்த்தான பிளேஸாக இருக்கும். அப்போ மகரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம அதை தான் கணக்கெடுக்கணும். ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது அவங்கள நம்ம ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போங்கன்னு சொல்லும்போது நம்ம எதை கணக்கீடு எடுக்கணும்னா முதல்ல அந்த மகர ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் வருது. அப்போது உத்திராடம் 3 பாதம், சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 3 பாதம். சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம், சந்திரனுக்கு கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம். அப்புறம் செவ்வாயுடைய அவிட்டம் 2 பாதங்கள். இந்த அவிட்டம் மகரம் கஷ்டம், அவிட்டம் கும்பம் அதிர்ஷ்டம். பாருங்கள், ஒரே நட்சத்திரம் தான். அவிட்டமாக இருந்து மகரமாக இருப்பார்களே ஆனால் அது கஷ்டம். முதல் 2 பாதம். அதுவே அவிட்டம் கும்பமாக இருப்பார்களே ஆனால் அது அதிர்ஷ்டம். நீங்கள் இதை நிறைய இடங்களில் பார்க்கலாம். மிருகசீரிஷம் ரிஷபம் கஷ்டம், மிருகசீரிஷம் மிதுனம் சூப்பராக இருக்கும், சித்திரை கன்னி சூப்பராக இருக்கும், சித்திரை துலாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இது நம்ம நிறைய இடங்களில் நம்ம அதை ஒரு ஆதாரத்தோடு சொல்லலாம். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், இந்த 3ம் உள்ளடக்கிய ஒரு காடு சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லும்போது திருக்குற்றாலம் அற்புதமான ஸ்தலம். அந்த இடத்துல சிவபெருமான் 5 விதமாக காட்சி தரார். நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நான் அந்த மண்ணை தான் பூஜை செய்வேன். ஏன்னா அந்த மண்ணுக்கு தான் மகிமை அதிகம். அந்த மண்ணாக இந்த பூமியாக தான் சாமி இருக்கார். இந்த பூமி தான் சாமியே. அப்புறம் அதுலேருந்து ஒரு வடிவம் கொடுத்து தான் நாம் வழிபடணும், கையெடுத்து கும்பிடணும், அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்கு உருவ வழிபாடு தான் அங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமேனி. அது வந்து ரெடிமேட் என்னை பொறுத்தவரையிலும். அந்த பூமி தான் நமக்கு சாமி. அந்த மண்ணை மிதிச்சா, நான் வார்த்தைக்கு வார்த்தை நான் இதான் சொல்லுவேன். நீங்கள் போய் குற்றாலத்தில் இருந்து தங்கி 2 நாள் போனோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது. போனோம், ஒரு ரெசார்ட்டில் தங்கினோம், 2 நாள் அருவியில் குளித்தோம், நல்லா நான்வெஜ்ஜை சாப்பிட்டோம், வந்தோம் இருக்கக்கூடாது.
அங்கே போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அந்த மண்ணில் உட்காந்து பேசணும், சாமிக்கிட்ட பேசணும். அப்போ தான் தலையெழுத்து மாறும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி திருக்குற்றாலம் போயிட்டு வந்திருக்கேன், நான் 5 வாட்டி அந்த கோவிலுக்கே போயிட்டு வந்திருக்கேன், அப்படி இப்படி எனக்கு எதுவும் நடக்கலையெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே போய் என்ன செஞ்சீங்க? சாமிகிட்ட பேசுனீங்களா? மண்ணை மதிச்சிங்களா? அப்புறம் சாமி குளிச்சுட்டு போய் என்ன செஞ்சீங்க? பரிகாரங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் என்னைக்கு போனோம்னு தெரிஞ்சு போனீங்களா? இதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ மகர ராசி அன்பர்கள் போக வேண்டிய கோவில் திருக்குற்றாலம். கோவிலுடைய சிறப்பு என்னென்னாமா, மண்ணா சாமி இருக்கார், நீரை அருவியாக சாமி இருக்கார், மலையா சாமி இருக்கார். அதான் பொதிகை மலைன்னு சொல்கிறாங்க, சண்பக மலைன்னு சொல்கிறாங்க. மலையா சாமி இருக்கார், மரமா சாமி இருக்கார், பலாமரம். அங்கே கோவிலில் வந்து பால்வண்ணநாதர்னே ஒரு சாமி இருக்கார், அதான் பலாமரம். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம், இன்னும் அதை எடுத்து ஜாகிரதையாக வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகளாக ஒரு மரம் இருக்குது, மரமாக சாமி இருக்கார். இது போக கருவறையில் இருக்கக்கூடிய சாமி, இதெல்லாம் அந்த கோவிலுடைய ஆமாம் 5 விதமாக சாமி இருக்காங்க. அம்பாளுடைய பேர் வந்து குழல்வாய்மொழி, அற்புதமான தமிழ் பேர், குழல்வாய்மொழி அப்படின்னு அம்பாளுடைய பேர். அப்போ குழல்வாய்மொழி அம்பாள் சமேத குறுங்காலீஸ்வரர் குற்றாலநாத பெருமான்னு பேர். இங்கே வந்து நம்ம கோவிலுக்கே எப்படி போனோம்னா, நேராக போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு ஈர துணியோடு சாமிக்கு போகக்கூடாது, காஞ்ச துணிகளை கட்டிட்டு நெத்தியில் நீர் அணிந்து வில்வம் பன்னீர் சந்தனம் இது 3 வாங்கிட்டு போய் சாமி கொடுக்கணும். நீங்கள் பரிகாரத்துக்கு போகிறீங்களோ பரிகாரத்துக்கு போகலையோ, தெரிஞ்சு தெரியாமல் நீங்கள் மகர ராசி என்பர்கள் எப்போ திருக்குற்றாலம் போனாலும் அங்கே நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீர் அணிந்து சந்தனம் வில்வம் பன்னீர் இது 3 வாங்கி அங்கே சாமிக்கு கொடுப்போமே, ஆனால் அது மிக சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். கோவிலுடைய சிறப்புகள் சொல்லியிருந்தீங்க, எந்த கோவில் போகணும்னு சொல்லியிருந்தீங்க, எந்த நேரத்துக்கு போகணும், எப்படி போகணும்? திருக்குற்றாலம் வந்து மகர ராசி அன்பர்கள் அவங்க ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவிட்டம், திருவோணம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. சப்போஸ் அன்றைக்கி வந்து போக முடியல, ஒரு கால சூழ்நிலை, டிக்கெட்லாம் போட்டோம் ஆனால் கேன்சல் ஆகுதுன்னா அதுதான் நேரம், அப்படி தான் அது தடையை ஏற்படுத்தும். அப்படி அன்னைக்கு போக முடியல என்று சொன்னால் நீங்கள் பிறந்த கிழமையில் செல்வது சிறப்பு. எந்தக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் போவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில், ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான், மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், அப்போது சனிக்கிழமையில் போகிறது சிறப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம் அதுதான் 100% வெற்றியை கொடுக்கும். நாம் சொன்ன பரிகாரத்தை செய்யணும். ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம், 2வது பிறந்த கிழமை, 3வது ராசிக்கான கிழமை, சனிக்கிழமையில் போகிறது சிறப்புமா. இந்த முறையில் மகர ராசி அன்பர்கள் வழிபாடு செய்வார்களேயானால் வெற்றி நிச்சயம். கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம் பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது, அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு, அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு, எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ்
நான் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை என்னால் வர முடியல, நான் வந்து இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன் என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது. ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ, உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதா, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரிதான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரிதான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம், நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து, நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.